இப்போ 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 3 சட்டங்களை வேற ஒரு வடிவமைப்புல கொஞ்சம் புதுசா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்திய அரசு. இந்த இந்திய அரசு எதுக்காக அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த சட்டம் இப்போ இருக்கிறது ப்ரெசென்ட்லி உள்ள, இதுக்கு முன்னாடி இருந்தது எப்போ பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷார் பண்ணது. பிரிட்டிஷார் காலங்களில் அதை பண்ணதை கொஞ்சம் மாற்றி சுதந்திரத்துக்கு அப்புறம் பண்ணாங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இதில் மாற்றம் இல்லாமல் தான் இருந்தது. பழைய சட்டம் எல்லாமே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் உள்ள அந்த சட்டம். அதில் திறன் குறைபாடு இருந்தது. நிறையா திறன் குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சட்டங்களில் திறமையாக கையாளாத முடியாத மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது, மனுஷன் வளர்ந்துக்கிட்டே போகிறான். ஆனால் சட்டம் மட்டும் அதே மாதிரி இருந்தால் எப்படி? சட்டமும் மாறணும்ல, அதுக்கு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறணும். பல நாடுகளில் சட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் மாறலை, அதே மாதிரி சட்டம் இருக்குது.